ஏன்பா டயர்டாகிற? ஏன் லேட் ஆச்சு? ரோட்ல இந்த லாரி டிரைவரும் பஸ் டிரைவரும் தொல்லை தாங்கலடா. டிரைவருங்க நினைச்சாலே ஒரே எரிச்சலா இருக்குதுடா. ஏன் என்னாச்சுப்பா? வெறும் ஸ்டேரிங் பிடிக்கிறது பெரிய வேலை நினைச்சுன்னு ரொம்ப பண்றானு. என்னாச்சுப்பா டிரைவர் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? டிரைவர் அங்கிள் மேல கோவப்படாதப்பா, அவங்களாம் பாவம்ப்பா. சொல்ல போனா இது வெறும் வேலை இல்லப்பா, ஒரு பொறுப்பு. என்னடா பெரிய பொறுப்பு? கிளட்சி மறிக்கிறதும் கீர் போறதும் பெரிய தியாகம் போல பேசுற. ஆமாப்பா தியாகம் தான். என்னடா சொல்ற தியாகமா? உனக்கு என்னப்பா ஐடி ஃபீல்டு, ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யற டிரைவர் அண்ணெல்லாம் அப்படியா? ஏன் அவங்களுக்கு என்ன? கடும் வெயில, கண்ணை மறைக்கிற மழை, கண்ணாடி ஃபுல்லா பனி, உடம்பெல்லாம் தூசி, இதெல்லாம் தாங்கினே மத்தவங்களுக்காக வேலை செய்யறதான் டிரைவர். இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா சொல்றேன் கேட்டுக்கோப்பா. சொல்லலாம். தினமும் எவ்வளவு மக்களும் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் டிராவல் பண்றாங்க தெரியும்ல. இவங்க எல்லாரும் யாரை நம்பி போறாங்க? நம்ம டிரைவரை நம்பிதான். அவங்கள நம்பி போற இவ்வளவு உயிருக்காக கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி கொண்டது போல தூக்கம் பசி தாகம் எல்லாத்தையும் தாங்கின்னு வண்டி ஓட்டுறாங்கப்பா. அவங்க வண்டி ஓட்டலாம் என்ன ஆயிடுமா? என்ன ஆயிடுமா? நம்ம சாப்பிட்ட அரிசி பருப்பு எண்ணெய் வராது, நம்ம வாழ கேஸும் பெட்ரோலும் வராது, பெரிய வீடு கட்ட கல்லு மண்ணு ஜெல்லி சிமெண்ட் வராது. இது வராதுக்கும் அவங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? தன் உயிரை பணைய வச்சு ஏத்தின்னு வரதே டிரைவர் தானப்பா. அவங்க இல்லனா இங்க ஒண்ணுமே நடக்காது போல. எல்லாரும் மக்கள் கூடயே இருக்கும். இவங்க யாருன்னு சொல்லவா? யாரா இவங்க? சொல்லலாம் பாப்போம். இவங்க தான் ரோட்ல காக்கி சட்டை போட்ட கடவுள். என்னடா சொல்ற? இதெல்லாம் நியாயமா நீ சொல்றது? கடவுள் எப்பவுமே நேரா வர மாட்டாரு. கடவுள் நம்பி இருக்க அத்தனை மக்களையும் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க அவரால அனுப்பப்பட்டவர் தான் டிரைவர். அந்த இடத்துல அவங்க தான் கடவுள். இந்த வேலையில இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு டிரைவர் வண்டி ஓட்டும் போது ஒரே நேரத்துல எத்தனை வேலை செய்யணும் தெரியுமா? என்ன பெரிய வேலை சொல்லலாம். கண்ணு நேரா ரோட்ட பார்க்கணும், சைடு மிரர் பார்க்கணும், சென்டர் மிரர் வழியா பின்னாடி பார்க்கணும், கை ரெண்டும் ஸ்டீரிங்க பிடிக்கணும், அதே கையால ஹாரன் அடிக்கணும், இன்னொரு கையால கீர் போடணும், ரெண்டு காலும் 3 பெடல் மேல மாத்தி மாத்தி வைக்கணும். ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான்டா. அப்பா ஒரே நேரத்துல 2 கை வேலை செய்யணும், 2 கண்ணு வேலை செய்யணும், 2 கால் வேலை செய்யணும், கண்டக்டர் விசில் அடிச்சாலும் அதையும் கவனிக்கணும். இப்படி ஒட்டுமொத்த பாடியும் வேலை செய்யணும். சொல்ற பார்த்தா இது மத்த வேலை மாதிரி இல்ல பல்து. ஆமாப்பா டிரைவர் வேலை ரொம்ப கஷ்டமான வேலைப்பா. உண்மையிலே இது ரொம்ப 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 கஷ்டமான வேலை தான். இப்பெல்லாம் வேலை செய்யற டிரைவருக்கு ரொம்ப கம்மியான சம்பளம்ப்பா. இந்த டிரைவரோட தியாகம் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட பிள்ளைங்களுக்காக தான்பா.